வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உங்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அதாவது ஹெச்எஃப் என்று சொல்வது, இதை எப்படி கிரியேட் பண்ணுவது, எப்படி உருவாக்குவது, இந்த ஹெச்எஃப்க்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன என்கிற விஷயத்தை தான் இந்த சின்ன வீடியோ பதிவில் கூற உள்ளேன். அதாவது ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி என்று ஒரு சிஸ்டம் உள்ளது. அது தட் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் லா தட் இஸ் கிரியேட்டட் நேச்சுரலி பை ஹிந்து லா. ஆனால் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிங்கிறது இஸ் எ கிரியேஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காகவே கிரியேட் பண்ணின ஒரு என்டிட்டி தான் ஹெச்எஃப். இது ஒரு செப்பரேட் அசஸ்மெண்ட் என்டிட்டி. இண்டிவிஜுவல் கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் ஹெச்எஃப்க்கு கிடைக்கும். இந்த ஹெச்எஃப் யார் கிரியேட் பண்ணால் ஹிந்துஸ் மட்டும்தான். ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சீக்கியர்கள், இவர்கள் தான் இந்த ஹெச்எஃப் வைத்துக்கொள்ள முடியும். கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸுக்கு இந்த ஹெச்எஃப் கிடையாது. இந்த பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது செப்பரேட் டேக்ஸ் என்டிட்டி. கிரியேட் பண்ணினால ஒரு டேக்ஸு ரிடக்ஷன் கிடைக்கும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்துட்டாலே, கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலே ஹெச்எஃப் கிரியேட் ஆயிடுச்சு. அதை பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வேணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு அஃபிடவிட் பண்ணணும். அந்த அஃபிடவிட்டில் எல்லா மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எல்லோரும் கையெழுத்து போடணும், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும். மைனர் கேன் ஆல்சோ பிகம் கோபார்ஷனர்ஸ். அதாவது இந்த ஒரு ஹெச்எஃப்பில், இப்போ என்னுடைய ஹெச்எஃப் உதாரணத்துக்கு நான் ஒரு கோபார்ஷனர், ஐ எம் ஆல்சோ த கர்த்தா. என்னுடைய 2 குழந்தைகளும் கோபார்ஷனராக இருப்பார்கள். ஆனால் என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய மெம்பர், கோபார்ஷனர் இருக்க மாட்டார். எல்டஸ்ட் மேல் மெம்பர் தான் அதனுடைய கர்த்தா ஆவார், இந்த ஹெச்எஃப்னுடைய கர்த்தா. அதே மாதிரி 2 சகோதரர்கள் ஹெச்எஃப் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ நான் என்னுடைய ஃபாதருடைய ஹெச்எஃப்ல மெம்பராக இருக்கலாம், என்னுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஹெச்எஃப்ல மெம்பராக இருக்கலாம், கோபார்ஷனராக இருக்கலாம். என்னுடைய கிராண்ட் ஃபாதருடைய ஹெச்எஃப்ல நான் கோபார்ஷனாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய சன்னுடைய ஹெச்எஃப்ல நான் கோபார்ஷனாக இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் தான் கர்த்தாவாக இருப்பார். ஒருவேளை அவர் இறந்து விட்டால் அவருடைய அந்த மூத்த குழந்தை பெண்ணாக இருந்தாலும் அவர் கர்த்தாவாக ஆகிவிடுவார். தட் இஸ் டாட்டர் எல்டஸ்ட் சைல்டு வில் பி த கர்த்தா ஈவன் இஃப் த சைல்டு இஸ் த டாட்டர். இப்போ பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பருக்கு அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பேன் வச்சு அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று, ரெக்டாங்குலர் ஷேப் ரப்பர் ஸ்டாம்ப் ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அதை கேட்பார்கள். பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அதை கேட்பார்கள். ஏதாவது பர்ச்சேஸ், ப்ராப்பர்ட்டி, எனி டிரான்சாக்ஷன் சீல் கேட்பார், இந்த ரப்பர் ஸ்டாம்ப் கேட்பார்கள். அது ஒன்று செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த ஹெச்எஃப்க்கு ஏதாவது கார்பஸ் கேபிட்டல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிஃப்ட் வாங்கலாம். கேபிட்டல் பில்டப் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி இன்கத்துக்கு தனியாக டேக்ஸ் கட்ட வேண்டும் ஹெச்எஃப்பில். அதாவது இண்டிவிஜுவலும் ஹெச்எஃப், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஹெச்எஃப் இருந்தால் வருடத்திற்கு சுமார் 1.5 லட்சம் வரை டேக்ஸ் சேவிங்ஸ் உண்டு. சன் பேரில் ஒரு ஹெச்எஃப், ஸ்மாலர் ஹெச்எஃப் இருந்தால் அது இன்னொரு 1.5 லேக் டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இது அந்த டேக்ஸ் பெனிஃபிட். அப்புறம் இந்த ஹெச்எஃப் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை டிசால்வ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். அதாவது இந்த கோபார்ஷனர் கேன் ஆஸ்க் ஃபார் பார்ட்டிஷன். என்னுடைய கேஸில் என்னுடைய குழந்தைகள் பார்ட்டிஷன் கேட்கலாம், பட் என்னோடய ஒய்ஃப் கேட்க முடியாது. ஃபுல் பார்ட்டிஷன், கம்ப்ளீட் பார்ட்டிஷன் தான் பண்ண முடியும், பார்ஷியல் பார்ட்டிஷன் பண்ண முடியாது. ஒவ்வொரு வருஷம் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தனியாக பண்ண வேண்டும், இன்கம் இருந்தால். இதுதான் இந்த ஹெச்எஃப். ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு என்று நீங்கள் கருதினால் லைக் கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.